என் அன்பு குழந்தையே, என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் அந்த பிரச்சனை இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை என்ற ஒரு நிலை இருக்காது. என் அன்பு குழந்தையே, அந்த பிரச்சனை நிச்சயம் ஒரு முடிவுக்கு வந்தே ஆகும். அந்த நிலை அதிகமாகிவிட்டதே என்று கவலைப்படாதே. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். தப்பு கணக்கை எப்பொழுதும் போட வேண்டாம். தற்சமயம் ஒன்று கிடைக்கவில்லை என்பதால் எப்பொழுதுமே கிடைத்து விடாது என்று முடிவை கட்டிவிடாதே. நம் சாயி அதை வேண்டாம் என்று நினைக்கின்றாரோ என்று தவறாக நினைத்து விடாதே. காலங்கள் சிறிது எடுக்கின்றது. உனக்கான நன்மை கிடைத்தே தீரும். சிக்கல்கள் அதிகமாக இருப்பதால் அதை அவிழ்த்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதின் விருப்பத்தை நான் அப்படியே நிறைவேற்றதான் முற்படுகின்றேன். என் அன்பு குழந்தையே, கால்களில் முள்ளானது குத்திவிட்டால் அது கடுமையான வேதனையை தருகின்றது. இரவு பகலாக உறக்கத்தை கூட தடுத்து விடுகின்றது. அந்த முள்ளை அப்புறப்படுத்த முள்ளை சுற்றி பல முறை குத்த வேண்டி இருக்கின்றது. முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டி இருக்கின்றது. அது உயிர் போகின்ற அளவிற்கு வலியை கொடுக்கின்றது. ஆனால் பல முறை அது குத்தப்பட்டு வலிகளை அனுபவித்த பொழுதிலும் அந்த முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்குகின்றது என்பதையும், அது அந்த முள்ளை வெளியே எடுப்பதற்கான ஒரு சிகிச்சை தான் என்பதையும் புரிந்து கொள். கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அத்தனை தொல்லைகளையும் தாங்க முடியாத அளவிற்கு அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அது கர்மாக்களினால் ஏற்பட்ட நிலை. அதனால் தான் இத்தனை கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் உன் வாழ்க்கை அனுபவித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அழகாக உன் வேதனைகளிலிருந்து நீ முழுவதுமாக வெளிவந்து விடுவாய். அத்தனை ரணங்களும் காயங்களும் மறைந்து விடும். எந்த அளவிற்கு வலியையும் வேதனைகளையும் அனுபவித்தாயோ அதை விட பல மடங்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நான் அள்ளி கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் சேர்ப்பேன். என் குழந்தையாகிய நீ தற்சமயம் எவ்வளவு பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு போராடி கொண்டு இருக்கின்றாய். வாழ வழி இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். இந்த வாழ்க்கை எதற்கு என்ற எண்ணம் தோன்றுகின்ற அளவிற்கு பெரும் துன்பம் உன்னை ஆட்டி படைத்திருக்கின்றது. மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த நிலை பெருமளவு இருக்கத்தான் செய்கின்றது. விதியின் விளையாட்டில் அனைவரும் சிக்கிக்கொண்டு தவிக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் இந்த குருவை நீ தேர்ந்தெடுத்த பின் அந்த நிலை உனக்கு இல்லை. பலம் பல மடங்கு உனக்கு கூடும். உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஓடும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவிகளை செய்து கொண்டே இருப்பேன். என் அன்பு குழந்தையே, விதி எனும் வசத்தால் இந்த காலம் கடினமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் என்னுடைய பாசத்தால் அந்த கடினங்களை எல்லாம் நான் கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். உன் மனதில் ஏற்படுத்திய காயங்களை எல்லாம் நான் ஆற்ற மருந்தாக இருப்பேன். உன் மனம் எதற்காக எல்லாம் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு கொண்டு இருந்ததோ அந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கும் மருந்தாக நானே அமையவும் செய்வேன். இந்த சர்வ சக்தி கொண்ட சாயி உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருப்பேன். யார் எல்லாம் உனக்கு வழிகளை கொடுத்தார்களோ அவர்களே உனக்கு இன்பத்தை கொடுக்க நான் உனக்கு வழியும் செய்வேன். எந்த நேரமும் உனக்கு சந்தோஷம் நிலையாக இருக்கும்படி உன்னை நான் வழி நடத்துவேன். இந்த சாயை நம்பி வந்த உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறும். உன் வாழ்வில் ஒரு உறுதி இருக்க வேண்டும். நமக்கென்று யார் இருக்கின்றார்கள் என்ற வெறுப்பு எப்பொழுதும் தோன்றக்கூடாது. உன் வாழ்விற்கு பொறுப்பாக நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உன் மனதில் நிறைய கோபங்களும் வருத்தங்களும் சோகங்களும் இருக்கலாம். ஆனால் அத்தனையையும் கானல் நீரை போல நான் மாற்றி விடுவேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை மட்டும் நீ பார்க்கின்றாய். அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை வடிகட்டி நான் உன் வாழ்விற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். பிறர் பாராட்டும்படி உன்னுடைய வாழ்க்கை நிலை மாறும். உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற கூலி உனக்கு கிடைக்கும். மாறாதா தீராதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்த பிரச்சனைகளில் மாற்றமும் தீர்வும் கிடைக்கும். மனதளவில் உன்னை நீ பெருமளவு பலப்படுத்தி கொள்ளப் போகின்றாய். வலிமை நிறைந்த ஆளாக நீ முழுவதுமாக செயல்பட தொடங்கப் போகின்றாய். உனக்குள் இருந்து புறப்படுகின்ற ஆற்றல் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியதாக அமைந்துவிடும். உனக்குள் இருந்து வெளிப்படுகின்ற திறமைகள் உன் நல்வாழ்விற்கு அடிப்படையாக அமையவும் செய்யும்.
நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி, விசுவாசம், சகிப்புத்தன்மை அத்தனையும் உனக்கு நல்லதொரு வாழ்க்கை பயணத்தை நிச்சயம் அமைத்து கொடுக்கும். இந்த சாயியின் அருள் உனக்கு முழுமையாக கிடைத்திருப்பதை ஒவ்வொரு நொடியும் இனி உணர்வாய். இத்தனை நாளாக இழந்து தவித்த விஷயங்கள் எல்லாம் இனி கிடைக்கப் பெற்று சந்தோஷப்படுவாய். உன்னுடைய அன்பை சிறிதும் உணராத சில மனங்கள் உன்னை சுற்றி இருந்தது. அவர்கள் எல்லோரும் உன்னுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இனி வலம் வருவார்கள். உன்னுடைய மனம் ரணத்தால் கொதித்து கொண்டிருந்த நேரங்கள் முடிந்து போய் உன்னுடைய மனம் சந்தோஷத்தில் துள்ளும். உன்னை சுற்றி உன் அன்பை கொண்டாடுபவர்களை நான் வைப்பேன். அவர்களுக்காக நீ இத்தனை நாள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் அந்த வருத்தங்கள் முழுவதுமாக நீங்கி உன்னுடைய அன்பை முழுவதுமாக மதித்து உன்னோடு உறவாட காத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய கோபம் பல சமயங்களில் நியாயமானதாக இருந்திருக்கின்றது. ஆனால் அந்த நியாயமான கோபம் கூட உனக்குள் வர வேண்டாம் என்றுதான் நான் சொல்கின்றேன். கோபம் என்ற ஒன்று உடலையும் மனதையும் அந்த ஆரோக்கியத்தை இழக்க வைக்கக்கூடியது. அந்த ஆரோக்கியமற்ற கோபத்தை உனக்குள் எப்பொழுதும் நுழைய விடாதே. அது நிம்மதியை, சிரிப்பை, சந்தோஷத்தை தொலைத்துவிட செய்துவிடும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் மனதை அமைதியாக வைத்துக்கொள். எப்பொழுதும் ஒரு சிறிய புன்னகையோடு இருக்க தெரிந்து கொள். நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது என்பதை தெரிந்து கொள். நான் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன். எதற்கும் கவலைப்படாமல் இரு. நான் உனக்கு அம்மாவாக, அப்பாவாக, எல்லா உறவாகவும் இருந்து உன்னை வழி நடத்துவேன். என் அன்பு குழந்தையாகிய நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் பெருமளவு சந்திக்க கூடாது என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருக்கின்றேன். இது நாள் வரை நீ ஏமாந்த ஏமாற்றங்கள் எல்லாம் போதும். இழப்புகள் எல்லாம் போதும். சந்தித்த தோல்விகள் எல்லாம் போதும். இனி ஏற்றங்களையும் நிம்மதியையும் வெற்றியையும் தான் உன் வாழ்க்கை சந்திக்கப் போகின்றது. துன்பப்படாத மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது. கர்ம வினையின் காரணமாக பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றான். ஆனால் என்னுடைய கரத்தை பிடித்த பின் அந்த கர்மத்தின் பிடியிலிருந்து விலகி சந்தோஷத்தின் படிக்கட்டில் அடியெடுத்தும் வைத்து விடுகின்றான். நிச்சயம் பல வெகுமதிகளை நான் உனக்கு கொடுப்பேன். வெற்றியை பரிசாக கொடுப்பேன். என்னுடைய ஆசிர்வாதங்களை முழுவதுமாக கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷமும் செல்வமும் மன நிம்மதியும் உனக்கு கிடைக்கும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். உன் வாழ்க்கை மிகவும் செழிப்பாக மாறும். உன்னை கரம் பிடித்து தூக்கிவிட நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. என்னுடைய பரிபூரண அருள் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ அனுபவிக்க மாட்டாய். அற்புதங்கள் பல நொடி பொழுதில் நிகழ்த்தி உன் வாழ்க்கையை நான் மாற்றி விடுவேன். நல்லது நடக்கும்.